ஹாய், இன்றைக்கி நம்ம பிசிஓஎஸ் அதாவது பாலிசிஸ்டிக் ஒவாரியன் சிண்ட்ரோம் பற்றி பார்க்க போகிறோம். இது மெயினாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வருது. அது இல்லாமல் இதில் மேல் ஹார்மோன் சொல்லக்கூடிய ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாக சுரக்கும். இதோட சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய வெயிட் கெயின். 90% ஆஃப் த உமன் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனில் வெயிட் கெயினாக தான் இருப்பாங்க. அடுத்து ஒரு 10% லீனான இருக்கவங்களுக்கும் பிசிஓஎஸ் வரும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹிருஸ்டிசம்னு சொல்லக்கூடிய முஸ்டாச்சு அண்ட் பியர்டு வளருது, மீசை முளைக்கிறது, தாடி வர்றது இதெல்லாம். தேர்டு பார்த்தீங்கன்னா அக்கந்தோசிஸ் நைக்ரிகன்னு சொல்லக்கூடிய கழுத்து பின்னாடி கருமை அடைகிறது. அந்த பின்னாடி இருக்க ஸ்கின் எல்லாம் ஹார்டனிங் கடினமாக ஆகிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அனோவிலேஷன், அதாவது மென்சஸ் பீரியட்ஸ் மிஸ்டு பீரியட்ஸ் ஆகும். 3 monthsக்கு ஒன்ஸோ 6 monthsக்கு ஒன்ஸோ வரும். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா ஏர்ஃபால் அதிகமாக இருக்கும். இது எதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் இது பிசிஓஎஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கண்டிஷன் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஒன்று மிஸ்டு பீரியட்ஸ் இருக்குது, ரெண்டாவது உங்களுக்கு அந்த கழுத்து பின்னாடி கருமை அடைத்து மீசை தாடி முளைக்கிறது, இது ரெண்டும் இருந்ததுன்னா தேர்டு என்ன பண்ணணும், போயிட்டு ஒரு யூஎஸ்டி ஸ்கேன் எடுக்கணும். ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஓவரி என்லார்ஜனாக இருக்குது அப்படின்னு வந்துடும். அண்ட் பிசிஓஎஸ்னு அதிலே கொடுத்துருவாங்க. ஸோ இதை வச்சு நம்ம பிசிஓஎஸ்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இதில் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். என்ன ப்ராசஸில் இது நடக்குதுன்னா, நம்ம யூட்ரஸில் எல்ஹெச்ன்ற லியூட்டினைசிங் ஹார்மோன் அதிகமாக சுரக்கும். அதிகமாக சுரந்து திக்கா இன்டர்னல் செல்ஸ்ன்ற செல்லை இன்டியூஸ் பண்ணுறப்போ அது ஆண்ட்ரோஜன்ற ஹார்மோனை தூண்டிவிடும், அதிகமாக தூண்டிவிடும். நம்ம உடம்புல அந்த ஆண்ட்ரோஜன்ற ஹார்மோன் சுரக்கும், ஆனால் ரொம்ப கம்மியான அளவில் சுரக்கும். இந்த கண்டிஷனில் அது அதிகமாக சுரக்கும். ஆண்ட்ரோஜனை எக்ஸஸாக ப்ரொடக்ஷன் பண்ண வச்சு அந்த எக்ஸஸ் ஆண்ட்ரோஜன் ஈஸ்ட்ரோஜனை தூண்டிவிடும். ஈஸ்ட்ரோஜன் எக்ஸஸாக ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஈஸ்ட்ரோஜன் எஃப்எஸ்ஹெச்னு சொல்லக்கூடிய ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் தான் நம்ம ஒவிலேஷன் நடக்கிறது முக்கியமானது. அந்த ஃபாலிக்கல்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணாதான் அந்த உள்ளே இருக்க கருமுட்டையில் இருக்க கரு பொரியும். ஸோ அந்த ஹார்மோன்ஸை அது குறைச்சிடும், நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்து அங்கே அதை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண விடாமல் கம்மி பண்ணிவிடும். அப்போ என்ன ஆகும்னா நமக்கு ஒவியுலேஷன் நடக்காது. ஒவியுலேஷன் நடக்கலன்னா என்னென்ன, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பீரியட்ஸ் வராது, மிஸ்டு பீரியட்ஸ் ஆகிடும். ஸோ இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு மேஜர் காஸ் பிசிஓஎஸ் இருந்தால் குழந்தையின்மை இருக்கும். அது ஒரு முக்கியமான காரணம். சரிங்களா? தேங்க்யூ.